அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். அதோட நேம் பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ் ஆலிகேட்டர். ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணி எந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து நம்ம கெயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் வியூவில் நிஃப்டியை வந்து ப்ளாட் பண்ணியிருக்கேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இப்போது இண்டிகேட்டரில் போயிட்டு நம்ம வில்லியம்ஸ் ஆலிகேட்டர் அப்படின்னு டைப் பண்ணலாம். ஸோ வந்து வந்துச்சு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வியூ வந்துடும். ஸோ இந்த மாதிரி லைன் வரும். இதில் இந்த க்ரீன் லைன் எதுக்காக இது ஆலிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனு, இதை வந்து அந்த ஆலிகேட்டரோட மேலே இருக்க லிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. இந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அதோட டீத்து, இந்த ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா அதோட ஜா, அதாவது தாடை. ஓகேவா. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்போ இந்த மாதிரி இப்போ இதை வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. இதோட வாய் மேலே இருக்குது, மேல் வாய் அண்ணன் மேலே இருக்குது, டீத் இது, ஜா இங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல அது மவுத் ஓப்பன் பண்ணுது, அதாவது அதோட வாயை நல்லா ஓப்பன் பண்ணுது. எப்போதுமே முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா வாயை மூடியதான் இருக்கும். எப்போ அதுக்கு பசிக்குதோ இல்லை எப்போ அதுக்கு வந்து உணவு தேவைப்படுதோ அப்போ வந்து அதோட வாயை வந்து நல்லா வந்து ஓப்பன் பண்ணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இதை வந்து மீன் பண்ணுறாங்க. எப்படி இந்த மாதிரி அதோட வாயை நல்லா ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு அந்த டிசைனில் இந்த மாதிரி வந்து லைன் வரப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். முதல்ல எப்போ தனக்கு பசி வரும்போது மட்டும்தான் வாயை திறக்குதோ அதே போல் இந்த மாதிரி பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் மார்க்கெட் சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கு. இங்கே வந்து பெருசாக அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஓப்பனும் இல்லை பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கு மேலே தான் அது நல்லா ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்போ அது வந்து நல்லா ஓப்பன் ஆகுதோ, இந்த மாதிரி முதல்ல வாயை திறக்கிற மாதிரியான ஒரு லைன் வந்து வருதோ அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, நல்ல லாங்கில் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். இதை வந்து லாங் எப்போ எடுக்கிறது, ஷார்ட் எப்போ எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா, இதில் சின்னதாக ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு. உங்களுக்கு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதாவது இப்போது க்ரீன் கேண்டில் வந்து மேலே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது க்ரீன் கேண்டில் மேலே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ வந்து கீழே வந்துடும் இல்லையா. ஸோ அந்த டைமிங்கில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அது வந்து க்ரீன் கேண்டிலாக இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டிலாக இருக்கணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் க்ரீன் கேண்டிலாக இருக்கணும். அந்த க்ரீன் கேண்டில் கிராஸ் ஓவர் பண்ணி மேலே போகுதான்னு பாருங்கள் மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்மளோட இதுதான் நம்மளோட ரேஞ்ச். ஓகேவா. இந்த 15 மினிட் கேண்டிலோட ரேஞ்ச் வந்து இதுதான். ஸோ இந்த கேண்டில் பிரேக் பண்ணிவிட்டு கேண்டில் மேலே போகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடம் பாருங்கள் சைட்வேஸில் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. இது வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போக ஆரம்பிச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து லாங் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சுருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஸோ ட்ரேடை வந்து இங்கே எடுக்கிறீங்க. லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே லாஸை வந்து அதாவது ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. ஸோ ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 1:2 வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ 2.2 ரிஸ்க் ரிவார்டு வைக்கிறீங்க அப்படின்னா பாருங்க. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி டார்கெட் இங்கே அச்சீவ் ஆகிடும் உங்களுக்கு இந்த இடத்துலையே. அதாவது ஸ்டாப் லாஸ் இங்கே போடுறீங்க, இந்த பெரிய கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க, 1:2 ரிஸ்க் ரிவார்டு வைக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துலையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட்டு அச்சீவ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ட்ரேட் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் நானும் ட்ரேட் எடுப்பேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து நீங்கள் எல்லா டெய்லியும் இது வந்து செக் பண்ணி பாருங்கள். அதாவது நல்ல மொமெண்டம் இருக்கும்போது எல்லா டெய்லியும் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இதை பாருங்கள், இது வந்து நல்ல ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் க்ரீன் லைன் மேலே இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இது வந்து ஓகேவா, இந்த கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேண்டில் கிட்ட இங்கே வந்து நான் வந்து ட்ரேட் எடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு 1:2 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் அப்போ ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இது எனக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்னோட ஸ்டாப் லாஸு. நான் இங்கே ட்ரேட் எடுக்க போகிறேன், இது எனக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறப்போ 1:2 ரிஸ்க் ரிவார்டு எனக்கு. ஓகேவா. ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்டு வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் இங்கே அச்சீவ் ஆகிடும். ஸோ இதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரேஞ்ச் 1:2 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் நான் ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ப்ராஃபிட் வந்து எனக்கு டார்கெட் வந்து ரீச் ஆகிடுது. ஓகேவா. ஸோ அது போலவே நீங்கள் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இடம் பாருங்கள், ஆக்சுவலாக க்ரீன் கேண்டில் தான் இருக்குது, அதாவது க்ரீன் லைன் தான் இருக்குது, க்ரீன் லைனுக்கு மேலே தான் போயிருக்கு கேண்டில். பட் ஆனால் பாருங்கள் ஸ்ட்ராங்கான செல்லிங்,
அதாவது பியரிஷ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறத வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. ஓகேவா, அப் மூமெண்ட்டில் இருக்குது. ஏன்னா இந்த லைனை வச்சு நம்ம வந்து சொல்கிறோம் அப் சைடில் போகுது அப்படிங்கிறதுனால. ஆனால் அப் சைடில் போனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எங்கே பிரேக் பண்ணாலுமே நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரியான நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்து இந்த நாளும் பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதாவது பியரிஷ் கேண்டில் தான். அதாவது கொஞ்சம் மேலே போயிருந்தால் கிட்டத்தட்ட இது வந்து ஹேமராக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பியர் கேண்டில் தான் விழுந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன்னா, அதாவது ஆக்சுவலாக கொஞ்சம் மேலே போயிருக்கு தான் மார்க்கெட்டு. ஆனால் நான் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பேன். ஓகேவா, அதே போல் இது வந்து மூணாவது செனாரியோ பாருங்கள். இப்போது இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டில்னு வச்சுக்கோங்களேன். இது மேலே போகாமல் பட் கீழே வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேவா, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து கிரீன் கேண்டிலாக இருக்குது. இது வந்து மேலே பிரேக் பண்ணாமல் கீழே பிரேக் பண்ணிடுச்சு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட் தான் வரும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப் என்ன சொன்னேன், க்ரீன் லைன் இருக்கணும், அதாவது க்ரீன் லைன் மேலே போகணும். அதுக்கு மேலே வந்து 15 மினிட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷ் கேண்டிலாக இருக்கணும். அதுக்கு மேலே தான் வந்து ஒரு ஓப்பன் இருக்கணும். ஓகேவா, இதை ஓப்பன் பண்ணி இங்கே வந்து க்ளோஸ் இருக்கணும். அடுத்த கேண்டில் வந்து இதை வந்து பிரேக் பண்ணி இந்த க்ளோஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட் தான் இருக்கும். உங்களுக்கு மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும். சரியா, இப்போது இதுக்கு அப்படியே நம்ம ரிவர்ஸாக பார்க்க போகிறோம். இப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த இடம் பாருங்கள். ஸோ இந்த இடம் தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ இங்கே பாருங்கள், அதாவது க்ரீன் கேண்டில் கீழே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடம் பாருங்கள், ஒரு ரெட் கேண்டில் பேரிஷ் கேண்டில் தான் விழுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேரிஷ் கேண்டில் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்லா கீழே போக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கணும். ஸோ ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஆனால் இதை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து அப்படியே கன்சால்டேட் ஆகிட்டு கீழே வர ஆரம்பிச்சிட்டு இதுக்கு மேலே போல பாருங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் டவுன் ட்ரெண்ட் டைரக்ஷனில் தான் இருக்குது. பட் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பிரேக் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரியே பாருங்கள் பீரிஷ் கேண்டில் தான் விழுந்திருக்கு. ஆனால் இதை வந்து பிரேக் பண்ணிட்டு கீழே போகிறப்ப தான் இங்கே நம்ம ட்ரேட் எடுக்கணும். இதை பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து மேலே போக முடியல. இந்த இடத்துல அப்படியே திரும்ப கீழே வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த 15 மினிட் கேண்டில் வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறப்போ இங்கே நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா, ஸோ ட்ரேடை நீங்கள் இங்கே இருக்கிறத வச்சுக்குவோம். ஸ்டாப் லாஸ் இங்கே போடுறீங்க, இந்த கேண்டில் கிட்ட ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டார்கெட்டை ரீச் பண்ணிவிடுது. உங்களோட டார்கெட் ரீச் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு 1:2 வச்சுருந்தா கூட உங்களுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களோட இது வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகேவா, இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். நீங்கள் வெளியில் போய்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த மாதிரி டைரெக்ஷனில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அது வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த லைனை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா, அதாவது க்ரீன் லைன் கீழே வருது அப்படின்னா அது வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ரெண்டாவது, ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இப்போ டவுன் ட்ரெண்டாக இருந்தால் ஃபஸ்ட் கேண்டில் பியரிஷாக இருக்கான்னு பாருங்கள். அதே போல் அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டிலாக இருக்குன்னு பாருங்கள். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அப் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கேண்டிலை வந்து பிரேக் பண்ணி மேலே போகுதான்னு பாருங்கள். அந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரேட் எடுங்க. ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் ரிஸ்க் ரிவார்டு வச்சுங்க. ஓகேவா, உங்களுக்கு வந்து டார்கெட் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடம் பாருங்கள், ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இங்கே வந்து சைட்வேஸில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷனில் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு சில நேரம் வந்து கன்சால்டேட் இது மாதிரி சைட்வேஸில் போயிட்டு இருக்கும்போது வந்து உங்களால் எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் உங்களால் எடுக்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எப்போ வந்து அந்த அலிகேட்டரை வந்து மவுத் ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு டைரெக்ஷனில் இருக்கோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ட்ரேட் எடுங்க. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸை ஒவ்வொரு நாளையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டை வந்து கரெக்டாக வருது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுங்க. நான் எப்போதுமே நான் உங்களுக்கு கொடுக்குற
எப்போதுமே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை மட்டுமே அப்படியே நம்பிட்டு நீங்கள் வந்து எந்த விதமாக ட்ரேட் எடுக்க வேணாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிற விஷயத்த வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்களா ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள், தென் ரியல் ட்ரேடில் அதை அப்ளை பண்ணி பாருங்கள். எடுத்ததுமே இந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்து செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ரியல் ட்ரேடில் போட்டு நீங்கள் லாஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், ரெண்டாவது பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள், மூணாவது வந்து கொஞ்சமாக கேபிட்டல் வச்சுக்கிட்டு ரியல் ட்ரேடில் என்ட்ரி ஆக பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.